உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு திமுக காங்கிரஸ் உறவில் விரிசலா அப்படின்ற ஒரு கேள்வி. இதற்கு முன்னாடியும் நம்ம திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்குதா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். என்ன அப்படின்னா சீட் ஷேரிங்லேயோ இல்லை ஆட்சியிலேயோ எங்களுக்கு பங்கு, அந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு குரல் எழுந்த பொழுது அப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்களா அப்படின்றப்போ மாநில தலைமை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தேசிய தலைமை தான் இதில் முடிவெடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவாங்க, நான் சொன்னேன்னா தேசிய தலைமை சொன்னாங்களா, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. இப்போ நமக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம ராப்லேயே பார்த்துருந்தோம். தொடர்ந்து தாவேக தலைவரோட காங்கிரசின் தேசிய தலைமை பேசி இருக்கிறது. அதனை தொடர்ந்து எப்படி பாஜக காரவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சு நடக்குதோ அதே மாதிரி அப்போவே எதிர்கேள்வி எழுந்தது. அப்போ காங்கிரஸ்லேருந்து ராகுல் கூட தான் பேசியிருந்தாரு, அப்போ அவங்களோட கூட்டணின்னு சொல்லுவீங்களா இப்படின்னு தொடர்ந்து இருபுறங்களிலும் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது தங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து தங்களோட தான் கூட்டணி இருக்கு, கைவிட்டு போகாது அப்படின்னு துணை முதலமைச்சரே சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்கிறதுல தான் அப்போ உண்மையிலேயே விரிசல் அதிகமாகி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் இன்னைக்கு என்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் கையை கொடுத்து வரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு, கையோட வருவேனா. ஆனால் நிச்சயம் கவலைப்பட வேணாம், என்றைக்குமே கை நம்மளோட தான் இருக்கும், அவங்க கை அவங்களோட தான் இருக்கும், அதை தலைவர் பார்த்துப்பாரு. என்னுடைய கைகளோடு நான் வருவேனா, முழுதாக வருவேனா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. ஆனால் என்றைக்குமே கை நம்மளுக்கு என்னோட கையை சொன்னேன். நம்பிக்கை இந்த மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதே சொன்னேன். ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடிமை சிக்கி இருக்கிறார். இன்னைக்கு அந்த அடிமை பத்திலிருந்து பல வீசி கேட்டுட்டு இருக்காங்க, வேற ஏதாவது புது அடிமை கிடைக்குமா அப்படின்னு. புது அடிமைகள் நிச்சயம் வந்து கிடைப்பாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒத்த கடைசி தொண்ட திமுக நிச்சயம் காலோடு வைக்க முடியாது.